நேரம் 6 மணி. இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் செய்திகள். செய்தி ஆசிரியர் ஸ்ரீ நாகவாணி ராஜா. வாசிப்பவர் ஜே யோகராஜ். முதலில் தலைப்புச் செய்திகள். பொருளாதார மாற்றத்தின் போது சட்ட முறைமையும் நவீனமயப்படுத்தப்பட வேண்டும் என ஜனாதிபதி தெரிவிப்பு. புதிய பொருளாதாரத்தை கட்டியெழுப்பது தொடர்பான அடிப்படை சட்டங்கள் அடுத்த மாதம் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும். 2024 ஆண்டுக்கான வாக்காளர் பட்டியல் இன்று முதல் காட்சிப்படுத்தப்படும். 8 அத்தியாவசிய பொருட்களின் விலைகளை சத்தோச குறைக்க உள்ளது. தேசிய கல்வியியல் கல்லூரிகளுக்கான விண்ணப்பங்களை ஏற்றுக்கொள்ளும் காலம் நாளையுடன் நிறைவடைகிறது. புனித ஷவ்வால் மாதத்தை தீர்மானிப்பதற்கான தலைப்புரை பார்க்கும் மாநாடு இன்று மாலை இடம்பெறும். தென்கொரியா 2வது ராணுவ உளவு செயற்கைக்கோளை வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தியுள்ளது. அவை தலைப்புச் செய்திகள். நாட்டில் விரைவான பொருளாதார வளர்ச்சியை ஏற்படுத்த அரசாங்கம் ஆரம்பித்துள்ள வேலைத்திட்டம் வெற்றியடைவதற்கு சட்ட கட்டமைப்பு நவீனமயப்படுத்தப்பட வேண்டும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே வலியுறுத்தினார். இலங்கையின் வீழ்ச்சியடைந்த பொருளாதாரத்தை மீள கட்டியெழுப்பதற்கு சர்வதேச நாணய நிதியத்துடனான வேலைத்திட்டமே விரைவான தீர்வாகும். அதன் பயனை மக்களுக்கு வழங்கும் வகையில் சர்வதேச நாணய நிதியத்துடனான ஒப்பந்தத்தை சட்டபூர்வமாக்குவதற்கு நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் ஜனாதிபதி குறிப்பிட்டார். ஜனாதிபதிக்கும் கண்டியில் உள்ள சட்டத்தரணிகளுக்கும் இடையிலான சந்திப்பு கண்டியில் இடம்பெற்றது. இதன்போது ஜனாதிபதி இந்த விடயத்தை தெரிவித்தார். இதேவேளை இளைஞர்கள் எதிர்பார்க்கும் மாற்றத்துடன் கூடிய நாட்டை உருவாக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்தார். மாற்றங்களை ஏற்படுத்துவதற்கான அடிப்படை சட்டங்கள் எதிர்வரும் மே மாதம் அளவில் பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட இருப்பதாகவும் ஜனாதிபதி குறிப்பிட்டார். கண்டி ஜனாதிபதி மாளிகையில் இடம்பெற்ற என்னிடம் இருந்து ஆரம்பிப்போம் என்ற துணிப்பொருளில் அமைந்த நிகழ்வில் ஜனாதிபதி உரையாற்றினார். அதில் கண்டி மாவட்ட இளைஞர் யுவதிகள் கலந்து கொண்டனர். பொருளாதார வீழ்ச்சிக்கு இடமளிப்பதா அல்லது பொருளாதாரத்தை வலுவான முறையில் முன்னெடுத்துச் செல்வதா என்பது பற்றி இளைஞர்கள் சிந்தித்து செயல்பட வேண்டும் என்று ஜனாதிபதி வலியுறுத்தினார். புதிய பொருளாதாரத்தை கட்டியெழுப்பது தொடர்பான அடிப்படை சட்டங்கள் அடுத்த மாதம் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட உள்ளதாகவும் ஜனாதிபதி இதன்போது குறிப்பிட்டார். இதேவேளை கண்டி கட்டுக்கலை பள்ளிவாசலில் இடம்பெற்ற இஃப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்விலும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே கலந்து கொண்டார். எந்த ஒரு நபருக்கும் தமது இறுதி கிரியைகளை தாம் பின்பற்றும் மதத்துக்கு ஏற்ற வகையில் அல்லது இறுதி விருப்ப பத்திரத்துக்கு அமைய மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் வழங்கப்படும் என்று ஜனாதிபதி குறிப்பிட்டார். எவருக்கும் தமது விருப்பத்துக்கு அமைய தமது பூத உடலை தகனம் செய்யவோ நல்லடக்கம் செய்வதற்கோ வாய்ப்புகள் காணப்படுவதாகவும் இதற்கேற்ற வகையில் சட்டங்கள் திருத்தப்படும் என்றும் ஜனாதிபதி குறிப்பிட்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் செய்திகள். உங்கள் பெருமையின் அங்கமான மக்கள் வங்கி, தேசத்தின் பெருமை. ஆண்டுக்கான வாக்காளர் பெயர் பட்டியல் இன்று முதல் காட்சிப்படுத்தப்படும் என்று தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரட்நாயக்க தெரிவித்தார். பெயர் பட்டியலை கிராம அலுவலர் அலுவலகங்களிலும் www.elections.gov.lk இணையதளத்திலும் சென்று பார்வையிடலாம். புதிதாக இணைக்கப்பட்ட வாக்காளர்கள் மற்றும் நீக்கப்பட்ட வாக்காளர்கள் பற்றிய தகவல்களும் அதில் அடங்கும். அந்தந்த கிராம உத்தியோகத்தர் பிரிவில் தனது பெயர் சரியாக பதியப்பட்டுள்ளதா என்பதை வாக்காளர்கள் சரிபார்த்துக் கொள்ள வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். சம்பந்தப்பட்ட கிராம அலுவலர் பிரிவில் குறிப்பிட்ட வாக்காளரின் பெயர் குறிப்பிடப்படவில்லை என்றால் கோரிக்கை விண்ணப்பத்தை உடனடியாக சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். புத்தாண்டை முன்னிட்டு லங்கா சத்தோச நிறுவனம் பல வகையான அத்தியாவசிய நுகர்வுப் பொருட்களின் விலைகளை குறைத்துள்ளது. நேற்று நள்ளிரவு முதல் அமலுக்கு வரும் வகையில் விலைகள் குறைக்கப்பட்டுள்ளன. அதற்கமைய 1 கிலோ காய்ந்த மிளகாய் 300 ரூபாவினால் குறைக்கப்பட்டுள்ளதுடன் புதிய விலை 850 ரூபாவாகும். சீனாவில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் 1 கிலோ வெங்காயத்தின் விலை 120 ரூபாவினால் குறைக்கப்பட்டுள்ளதுடன் அதன் புதிய விலை 375 ரூபாவாகும். இந்தியா மற்றும் பாகிஸ்தானில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் வெங்காயத்தின் விலை 50 ரூபாவினால் குறைக்கப்பட்டு அதன் புதிய விலை 445 ரூபாய் என பெயரிடப்பட்டுள்ளது. 1 கிலோ பூண்டு 15 ரூபாவினால் குறைக்கப்பட்டு அதன் புதிய விலை 680 ரூபாவாக அமைந்துள்ளது. 1 கிலோ உருளைக்கிழங்கு 10 ரூபாவினால் குறைக்கப்பட்டு அதன் புதிய விலை 165 ரூபாவாக அமைந்துள்ளது. அத்துடன் சிவப்பு பருப்பின் விலையை 7 ரூபாவினாலும் வெள்ளை அரிசியின் விலையை 3 ரூபாவினாலும் விலைகள் குறைக்கப்பட்டுள்ளதாக லங்கா சத்தோச நிறுவனம் அறிவித்துள்ளது. சில்லறை வர்த்தகத்தின் போது அதிக லாபம் ஈட்டப்படுவதை தடுப்பதற்கான வேலைத்திட்டம் முன்னெடுக்கப்படும் என்று அமைச்சர் நளின் பெர்னாண்டோ தெரிவித்தார். மக்களுக்கு தேவையான பொருட்களை தட்டுப்பாடின்றி வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. பொருட்களை இறக்குமதி செய்யும் சந்தர்ப்பங்களில் சுங்கம் மற்றும் நிதி அமைச்சின் ஒத்துழைப்பு பெறப்படும். பொருட்களின் இறக்குமதி விலை மற்றும் நுகர்வோர் செலுத்த வேண்டிய விலை என்பன பற்றி பிரதி செவ்வாய்க்கிழமைகளில் நுகர்வோர் அதிகார சபையினால் வெளியிடப்படும். முதல் கட்டத்தில் 15 அத்தியாவசிய பொருட்கள் தொடர்பில் இந்த நடைமுறை பின்பற்றப்படும்.
தேசிய கல்வியியல் கல்லூரிகளுக்கான விண்ணப்பங்களை ஏற்றுக்கொள்ளும் காலம் நாளை நள்ளிரவு 12 மணியுடன் நிறைவடைகிறது. 2021 மற்றும் 2022 கல்வியாண்டுக்கான கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சை பெறுபவர்களுக்கு அமைய தேசிய கல்வியியல் கல்லூரிகளுக்கு விஞ்ஞான பீடத்துக்கு மாணவர்கள் இணைத்துக் கொள்ளப்படுவர். விண்ணப்பங்களை அனுப்பியுள்ள விண்ணப்பதாரிகள் அதில் திருத்தங்கள் ஏதும் மேற்கொள்ளப்பட வேண்டும் எனில் எதிர்வரும் 11ஆம் தேதியிலிருந்து 17ஆம் தேதி நள்ளிரவு வரை அதற்கான வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது. புனித ஷவ்வால் மாதத்தை தீர்மானிப்பதற்கான தலைப்புரை பார்க்கும் மாநாடு கொழும்பு பெரிய பள்ளிவாசலில் இன்று மாலை இடம்பெறும். புரைக்குழுவின் தலைவர் மௌலவி MBM இஷாம் பத்தாகி தலைமையில் இந்த மாநாடு நடைபெறவிருக்கிறது. தலைப்புரையை அடிப்படையாக கொண்டு இந்த வருடத்துக்கான நோன்பு பெருநாள் கொண்டாடப்படும். உன்னதமான இலக்குகளை மனதில் கொண்டு நீங்கள் எடுக்கும் சரியான முடிவுகள் உங்களையும் நாட்டையும் பெருமையடைய செய்யும். நாங்கள் உங்கள் பெருமையின் அங்கமான மக்கள் வங்கி, தேசத்தின் பெருமை. பிரதான செய்தி வழங்குவோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. எதிர்வரும் வியாழக்கிழமை கொண்டாடப்பட உள்ள ரமலான் பண்டிகை மற்றும் சித்திரை புத்தாண்டை முன்னிட்டு சிறை கைதிகளை பார்வையிட அவர்களது உறவினர்களுக்கு விசேட வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. அதன்படி எதிர்வரும் 12ஆம் 13ஆம் ஆகிய 2 தினங்களில் தமிழ் சிங்கள புத்தாண்டுக்காக சகல சிறைச்சாலை கைதிகளுக்கும் உறவினர்களை சந்திக்க வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. அதற்கமைய அன்றைய தினங்களில் அவர்களின் உறவினர்கள் தமது வீடுகளிலிருந்து கொண்டுவரும் உணவுகளை உண்பதற்கும் வாய்ப்பு வழங்கப்படும். அவ்வாறு கொண்டுவரப்படும் உணவு ஒருவருக்கு போதுமான அளவே இருக்க வேண்டும் என்ற சட்டத்திட்டங்களுக்கு அமையவும் சுகாதார வழிமுறைகளுக்கு அமையவும் கைதிகளுக்கு வழங்க சிறைச்சாலை திணைக்களம் வாய்ப்பு வழங்கியுள்ளது. பிரதான செய்தி வழங்கியோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேபன். உங்கள் கவனத்திற்கு அனுசரணை CIBயின் பண்டிகை வரம். ஏப்ரல் 10ஆம் தேதி வரை உங்களது விலைப்பட்டியலுக்கு பெறுமதியான பரிசு மற்றும் கிஃப்ட் வவுச்சர். வங்கி அட்டைகளுக்கு 25% வரை விலைக்கழிவு. இன்று CIBக்கு வாருங்கள். எதிர்வரும் 15ஆம் தேதி வரை மனித உடலால் உணரப்படும் அளவுக்கு வெப்பநிலை அதிகரித்து காணப்படும் என வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. வடக்கு, வடமத்திய, கிழக்கு, மேல் சபரகமுக, வடமேல் மற்றும் தென் மாகாணங்களிலும் முனராகலை மற்றும் மாத்தளை மாவட்டங்களிலும் சில இடங்களில் வெப்பநிலை அதிகமாக காணப்படும். எனவே போதுமான அளவு நீர் அருந்துவது, முடிந்தவரை நிழலில் ஓய்வெடுப்பது, கடுமையான வெளிப்புற செயல்பாடுகளை கட்டுப்படுத்துவது போன்ற சுகாதார ஆலோசனைகளை பின்பற்றுமாறு பொதுமக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. CIBயின் பண்டிகை வரம். ஏப்ரல் 10ஆம் தேதி வரை உங்களது விலைப்பட்டியலுக்கு பெறுமதியான பரிசு மற்றும் கிஃப்ட் வவுச்சர். வங்கி அட்டைகளுக்கு 25% வரை விலைக்கழிவு. இன்று CIBக்கு வாருங்கள். உலகச் செய்திகள். தென்கிழக்கு ஆப்பிரிக்க நாடான மொசாம்பிக்கில் கடலில் பயணிகள் படகு கவிழ்ந்து ஏற்பட்ட விபத்தில் 94 பேர் உயிரிழந்ததுடன் மேலும் பலரை காணவில்லை என்று சர்வதேச ஊடகங்கள் தகவல் வெளியிட்டுள்ளது. அந்த நாட்டில் லுங்கா பகுதிக்கும் மொசாம்பிக் தீவுக்கும் இடையில் பயணித்த படகு விபத்துக்குள்ளாகி இருக்கிறது. இதில் 130 பேர் பயணித்துள்ளனர். விபத்தில் சிறுவர்களே அதிக அளவில் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. விபத்து ஏற்பட்ட பகுதியில் மீட்பு நடவடிக்கைகள் இடம்பெற்று வருகின்றன. தென்கொரியா 2வது ராணுவ உளவு செயற்கைக்கோளை வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தியுள்ளதாக அந்த நாட்டு பாதுகாப்பு அமைச்சு தெரிவிக்கிறது. அமெரிக்காவின் புளோரிடா மாநிலத்தில் உள்ள கென்னடி விமான நிலையத்திலிருந்து தென்கொரியாவின் உளவு செயற்கைக்கோள் நேற்று முன்தினம் விண்ணில் செலுத்தப்பட்டது. ராக்கெட்டில் இருந்து குறித்த செயற்கைக்கோள் பிரிந்து வெற்றிகரமாக அதன் சுற்றுப்பாதையில் நிலைநிறுத்தப்பட்டுள்ளது. ஏராளமான உளவு செயற்கைக்கோள்களை விண்வெளியில் நிலைநிறுத்த திட்டமிட்டுள்ளதாக வடகொரியா அண்மையில் அறிவித்திருந்தது. இந்த நிலையில் தென்கொரியா தனது செயற்கைக்கோளை வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அபிவிருத்தி செய்திகள். அடுத்து வரும் 5 மாதங்களில் ரயில் டிக்கெட்டுகளுக்கு QR குறியீடு அறிமுகப்படுத்தப்படும் என்று ரயில்வே திணைக்களம் தெரிவித்துள்ளது. ரயில் பயணங்களுக்கு டிக்கெட் முறையை அறிமுகப்படுத்த ரயில்வே திணைக்களம் திட்டமிட்டுள்ளது. இதற்காக $19 மில்லியன் ஆசிய அபிவிருத்தி வங்கி வழங்கியுள்ளதாக முகாமையாளர் மேலும் தெரிவித்தார். விளையாட்டுச் செய்திகள்.
ஐபிஎல் கிரிக்கெட் சுற்றுத் தொடரின் 22வது போட்டியில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி 7 விக்கெட்டுகளினால் வெற்றி பெற்றது. சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் நடைபெற்ற போட்டியில் சென்னை சூப்பர் கிங்ஸ் மற்றும் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணிகள் மோதின. முதலில் துடுப்படுத்தாடிய கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி 20 ஓவர்கள் நிறைவில் 9 விக்கெட் இழப்புக்கு 137 ஓட்டங்களை பெற்றது. 138 ஓட்டங்கள் என்ற வெற்றி இலக்கை நோக்கி துடுப்படுத்தாடிய சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி 17.4 ஓவர்களில் 3 விக்கெட்டுகளை மட்டுமே இழந்து வெற்றி இலக்கை தாண்டியது. சுற்றுத் தொடரின் இன்றைய போட்டியில் பஞ்சாப் கிங்ஸ் மற்றும் சன்ரைசர்ஸ் ஐதராபாத் அணிகள் மோத உள்ளன. போட்டி இரவு 7:30க்கு ஆரம்பமாகும். இதேவேளை சுற்றுலா இலங்கை மகளிர் அணிக்கும் தென்னாப்பிரிக்க மகளிர் அணிக்கும் இடையிலான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறும். போட்டி பிற்பகல் 5:30க்கு தென்னாப்பிரிக்காவின் ஈஸ்ட் லண்டன் மைதானத்தில் நடைபெறும். துடிப்பான யூத்திற்கு லைஃபில் சேஞ்சுக்கு சரியாக செட் ஆகும். கண்கள் மூடி கண்ட கனவுகள் நிறைவேற யூத்திற்கு செட் ஆகும் ஃப்ரெண்ட்ஷிப் இதுதானே. என்எஸ்பி ஐம் இத்துரு வித்துரு அக்கவுண்ட் ட்ரீம் நிறைவேற சரியான பிளான். வர்த்தக செய்தி அனுசரணை. தேசிய சேமிப்பு வங்கி உங்கள் பணத்திற்கு பாதுகாப்பான இடம். அமெரிக்க டாலருக்கு எதிராக இலங்கை ரூபாயின் பெறுமதி வலுவடைந்து வருவதாக இலங்கை மத்திய வங்கி தெரிவித்துள்ளது. நேற்று வெளியிடப்பட்ட நாணய மாற்று வீதங்களுக்கு அமைய அமெரிக்க டாலர் ஒன்றின் கொள்முதல் பெறுமதி 294 ரூபாய் 34 சதம், அதன் விற்பனை பெறுமதி 303 ரூபாய் 89 சதமாக பதிவாகியுள்ளது. வர்த்தக செய்தி அனுசரணை. தேசிய சேமிப்பு வங்கி உங்கள் பணத்திற்கு பாதுகாப்பான இடம். துடிப்பான யூத்திற்கு லைஃபில் சேஞ்சுக்கு சரியாக செட் ஆகும். கண்கள் மூடி கண்ட கனவுகள் நிறைவேற யூத்திற்கு செட் ஆகும் ஃப்ரெண்ட்ஷிப் இதுதானே. என்எஸ்பி ஐம் இத்துரு வித்துரு அக்கவுண்ட் ட்ரீம் நிறைவேற சரியான பிளான். பொருளாதார செய்திகள். கடந்த 3 மாதங்களில் 6,35,784 சுற்றுலா பயணிகள் நாட்டுக்கு வருகை தந்துள்ளதாக சுற்றுலாத்துறை அமைச்சர் ஹரின் பெர்னாண்டோ தெரிவித்தார். இதன் மூலம் 1000 மில்லியனுக்கும் அதிகமான அமெரிக்க டாலர் வருமானம் கிடைத்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார். வருடம் ஒன்றின் முதல் காலாண்டில் அதிக அளவு சுற்றுலா பயணிகள் வருகை தந்த வருடமாக 2024 ஆண்டு பதிவாகியுள்ளதாக அமைச்சர் மேலும் தெரிவித்தார். காலநிலை அறிக்கை. மேல் சப்ரகமுக வடமேல் தென் மாகாணங்களில் ஆங்காங்கே மழையோ இடியுடன் கூடிய மழையோ பெய்யலாம் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. மேல் மத்திய சப்ரகமுக மாகாணங்களினதும் காலி மாத்தறை மாவட்டங்களினதும் சில இடங்களில் காலை வேளையில் பனிப்பொழிவு காணப்படும். இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது காற்றின் வேகம் அதிகரித்து காணப்படும் என்று திணைக்களம் விடுத்திருக்கும் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதேவேளை உடப்பு, ஆடிகம, பிதிவில்ல, பக்கமுன, நுவரகல, ஏறாவூர் ஆகிய பிரதேசங்களில் இன்று நண்பகல் 12:11க்கு சூரியன் உச்சம் கொடுக்க உள்ளது. அது கால்நிலை அறிக்கை. இறுதியாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். பொருளாதார மாற்றத்தின் போது சட்ட முறைமையும் நவீனமயப்படுத்தப்பட வேண்டும் என ஜனாதிபதி தெரிவிப்பு. புதிய பொருளாதாரத்தை கட்டியெழுப்பது தொடர்பான அடிப்படை சட்டங்கள் அடுத்த மாதம் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும். 2024 ஆண்டுக்கான வாக்காளர் பட்டியல் இன்று முதல் காட்சிப்படுத்தப்படும். 8 அத்தியாவசிய பொருட்களின் விலைகளை சத்தோச குறைக்க உள்ளது. தேசிய கல்வியியல் கல்லூரிகளுக்கான விண்ணப்பங்களை ஏற்றுக்கொள்ளும் காலம் நாளையுடன் நிறைவடைகிறது. புனித ஷவ்வால் மாதத்தை தீர்மானிப்பதற்கான தலைப்புரை பார்க்கும் மாநாடு இன்று மாலை இடம்பெறும். தென்கொரியா 2வது ராணுவ உளவு செயற்கைக்கோளை வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. அடுத்த பிரதான செய்தி அறிக்கை பிற்பகல் 12:45க்கு ஒலிபரப்பாகும்.